அடுத்த ரிப்போர்ட் ஆரம்பிச்சிடுறேன், சரியா? அகாட்ஸ்கியா, 3 பேரும் டைவர்ட் பண்ணுங்க. 3 பேரும் வேட்டையாடுங்க. ஸ்பிரிச்சுவல் பேரியர் ஹிடன் லீஃப் வில்லேஜை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. யாராவது உள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு உடனடியா அந்த தகவல் தெரிஞ்சிரும். ஆனா நான் தனிப்பட்ட சில வழிகளை வச்சிருக்கேன். இந்த உலகத்துக்கு வழி நான் என்னங்கிறத கத்து தரேன். பிரிஞ்சு போங்க. ஃபயர்பால் ஜூட்சு. நைன் டேல்ஸ் பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கலையா? அந்த நருட்டோ உசுமாக்கி இப்ப எங்க இருப்பான்? இவனுக்கும் அவனை பத்தி தெரியல. அந்த பொண்ணு அடக்கிட்டா. ரொம்ப நன்றி. உள்ள வந்திருக்கவன் சிகப்பு கலர் பேட்டர்ன் இருக்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. அகாட்ஸ்கி, நருட்டோ திரும்ப வர சொல்றேன். சீக்கிரம் நெல்லு. நருட்டோ இப்பவும் சின்ன பையன்தான். ஒருவேளை நருட்டோக்கு ஏதாவது ஆகி நைன் டெல்ஸ் அவன் அபகரிச்சுட்டான்னா போதும், நிறுத்து சொன்னாடே. என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவனை நீங்க குழந்தை மாதிரியே நடத்த போறீங்க? போர் வரும்போது மட்டும் பயன்படுத்துறதுக்கான ரகசிய ஆயுதம் இல்லாம லீஃப் வில்லேஜோட டிஃபெண்டர் ஷினோபி அவன் தான். அவன் பேரு நருட்டோ உசுமாக்கி. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. வாங்க போலாம். எப்படியாவது நம்ம நைன் டைல்ஸ் சிறை பிடிச்சேதான் ஆகணும். நான் உன்னை மறுபடியும் கேக்குறேன், நருட்டோ உசுமாக்கி எங்க இருக்கான்னு சொல்லு. நருட்டோ உசுமாக்கி எங்க இருக்கான்? ஒழுங்கா பதில் சொல்லு. அவன் எல்லா ஜுட்சுவையும் உறிஞ்சிக்கிறான். சமனிங் ஜுட்சு அட்சுயு. அடிப்பட்டவங்களை சரி பண்ண நீ என்னோட சக்கராவை கூட பயன்படுத்திக்க. கவலைப்படாம போயிட்டு வா. எனக்கு புரியுது. என் முழு பலத்தை கொடுத்தாவது இந்த ஊரை நான் காப்பாத்துவேன். இது ஹோகாகேன்ற என் பதவி மேல சாட்சி. அந்த நைன் டேல்ஸ் செஞ்சுரிக்கு எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். நேரத்தை வீணடிக்காத. நீ கேட்டாலும் எதையும் நான் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப எனக்கு வேற வழி இல்ல. அடிப்பட்ட அவரை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். அந்த நைன் டேல்ஸ் எங்க இருக்கான்? நீ இப்ப பண்றது சுத்தமா வேலைக்காகாதுன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. மத்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. The Copy Ninja Kakashi Hatake. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இதை எப்படி சமாளிக்க போற? ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? என்ன இன்னும்னா வாசமா மாட்டினேன். ஒரே சமயத்துல 6 பேரையும் ஜெராயா சந்திச்சாருங்கிறத என்னால நம்பவே முடியல. ஸ்டைல் ஷாடக்லோனா? ஸ்டைல் ஷாடக்லோனா? ஒன்னு முடிஞ்சது, இன்னும் ஒண்ணுதான் இருக்குது. கரெக்ட் தானே ககாஷி? ஆனா நல்ல வேளையா நான் என்னோட சக்கராவை வீணடிக்கல. ட்ராப் ஷாடக்லோனா? இவர் திறமையும் மாறல.
சொல்லணும்னா இப்படி ஒரு எதிரியை எதிர்த்து நிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அவன் நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கான்ப்பா. புஷ். இப்ப பாரு, இப்போ அங்க என்ன நடந்துச்சு? அவனே ஒரு மையப்புள்ளியா மாறி தீ இழுக்கவும் முடியும், அதை வெளியில தள்ளவும் முடியும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இப்ப வா. இந்த வேகம் பத்தல. ககாஷி ஹட்டாக்கே செயினை ஒளிச்சு வச்சிருக்கான். லைட்னிங் பிளேட். ககாஷி! அப்பா. நீ அப்புறமா அழு ஜோஜி. லேடி சுனாடே கிட்ட போய் பெயினோட திறமைகளை பத்தி விளக்கு. ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? வேகமா போ ஜோஜி. இந்த தகவல்கள் நிச்சயம் குலர் ஜுட்சுவை தான் பயன்படுத்தி இருப்போம். அவ்வளவுதான், என்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சு போச்சு. ஓபிட்டோ ரேன். ககாஷி, நீதான் ரீன பத்திரமா பாத்துக்கணும். ஓபிட்டோ, விலக்கி விடவும் முடியும். அதுக்கு அடுத்த ஜுட்சு பயன்படுத்துறதுக்கு நடுவுல ஒரு 5 செகண்ட் கால அவகாசம் எடுத்துக்கிறான். 5 செகண்டா? அவ்வளவுதான். லேடி கட்சுயு, இந்த தகவலை முதல்ல எல்லார்கிட்டயும் தெரியப்படுத்து. நீ போய் சோசாவை சந்திச்சு அவரை முடியும். ககாஷி, ககாஷி சென்சைக்கு என்ன ஆச்சு? சீக்கிரம் போ ஜோஜி.